ஹலோ, myself கிருத்திகா. I'm from சிவராஜ் வேல் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா G20 சமிட் 2024. இது பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த் பிரேசில்ல நடந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் கீழே, அதாவது GS2ல வந்து கவர் ஆகும். வீடியோக்குள்ளார போலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இதுல என்னென்ன பார்க்க போறோம்னா, இதுல என்னென்ன இது எதனால வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ்ல வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் G20 எப்படி கிரியேட் ஆச்சு, அண்ட் இந்த சமிட்ல எதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கறத கவர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஏன் நியூஸ்ல வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இயற்கான சமிட் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரேசில்ல வந்து நடந்திருக்கு. இதை வந்து ஹோஸ்ட் பண்ணது வந்து பிரேசில் தான். இது நடந்திருக்க பிளேஸ் வந்து ரியோ டி ஜெனீரோ. இதை பாத்தீங்கன்னா 19 கண்ட்ரிஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன் அண்ட் ஆப்பிரிக்கன் யூனியனும் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பேக்ரவுண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1997 1998ல பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளாரே பைலேட்டரல் ட்ரேட் போட்டு ஃப்ரீ ட்ரேட் பண்ணி லைக் எக்கனாமி பயங்கரமா பூம் ஆகி வந்துருந்துச்சு. பட் அந்த டைம் எப்போதுமே ஒரு எக்கனாமி பூம் ஆகுதுன்னா ஆப்வியஸா அது வந்து டவுன் ஆகும். அந்த மாதிரி டவுன் ஆகுது. அது வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ்குள்ளார ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ வந்து கிரியேட் பண்ணுது. சோ இதனால என்ன பண்றாங்கன்னா அது வந்து வேர்ல்டே அஃபெக்ட் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி இனி இன்னொரு வாட்டி நடக்காம இருக்கிறதுக்காக குளோபல்லா டாப் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்றாங்க. அதுதான் வந்து G20 கண்ட்ரிஸ். இது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்காக வந்து கிரியேட் பண்ணதுதான். லைக் வேர்ல்டோட எக்கனாமிக்ஸ் வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கிரைசிஸ் கிரியேட் ஆகாம எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணதுதான். ஸோ 1999ல வந்து பாத்தீங்கன்னா ஏஷியன் பினான்சியல் கிரைசிஸ்க்கு அப்புறமா வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 19 கண்ட்ரிஸ், அதாவது டாப் எக்கனாமிஸ் வந்து அதுல இருக்கும். அண்ட் யூரோப்பியன் யூனியன் அண்ட் ஆப்பிரிக்கன் யூனியன். இந்த ஆப்பிரிக்கன் யூனியன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2023 பிரசிடென்சி வந்து இந்தியா தான் வந்து கண்டக்ட் பண்ணுச்சு. ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர் அப்படிங்கிற தீம்ல. ஸோ நம்ம தான் வந்து குளோபல் சவுத் லீடரா இருக்கிறதுனால ஆப்பிரிக்கன் யூனியனையும் வந்து இதுல உள்ளுக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லி நம்மளோட ஒரு இதுலதான் வந்து ஆப்பிரிக்கன் யூனியன் வந்து இதுல வந்து ஜாயின் ஆனாங்க. இது வந்து இயர்லி இது வந்து நடந்துட்டு இருக்கு. இதோட பெர்மனன்ட் கெஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்பெயின். 1999ல இது கிரியேட் ஆனாலும் ஃபார்மலா வந்து அந்தந்த கண்ட்ரியோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாமே தான் வந்து கேதர் ஆகி பேசிட்டு இருப்பாங்க. பட் 2008ல யூஎஸ் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சுல, அது எப்படி குளோபலைஸா அஃபெக்ட் ஆனிச்சோ அதுக்கப்புறம் இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போகுது. லைக் ஒவ்வொரு கண்ட்ரியோட லீடர்ஸும் வந்து மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து வளர்ந்துருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பேஸ்ல இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. G20 மெம்பர்ஸ் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இது மேப்ல வந்து நீங்க பாத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட். லைக் இதை பேரா பாத்துக்கலாம். லைக் கனடா, யூஎஸ், பிரேசில், அர்ஜென்டினா அண்ட் இங்க இருக்கிற சவுத் ஆப்பிரிக்கா கூட மெக்சிகோ சேர்த்துருங்க. இப்போ யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, டர்க்கி, சவுதி அரேபியா. இதுல இந்த சவுத் ஆப்பிரிக்கன் யூனியனையும் யூரோப்பியன் யூனியனையும் பேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்தியா, சைனா ரைவல்ஸா இருந்தாலும் இந்தியா, சைனா அண்ட் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், கொரியா அண்ட் ரஷ்யா. ஸோ இந்த மாதிரி பேர் பண்ணி படிச்சோம்னாக்கா கண்ட்ரிஸை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. லைக் G20 கண்ட்ரிஸ் அப்படின்னு சர்டன் லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் கொடுத்துட்டு அதுல ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியை மட்டும் மாத்திருப்பாங்க. ஸோ மைனூட்டா அந்த 20 லைக் 19 கண்ட்ரிஸ் பிளஸ் 2 யூனியனையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இயர் G20 சமிட்டை பத்தி பார்க்கலாம். இதோட தீம் பாத்தீங்கன்னா பில்டிங் எ ஜஸ்ட் வேர்ல்ட், அதாவது ஜஸ்டிஸ் வேர்ல்ட் அண்ட் சஸ்டைனபிள் பிளானட். பிளானட் வந்து சஸ்டைனபிள் பிளானட் அப்படிங்கறது தான் வந்து தீமாவே வச்சிருக்காங்க. அண்ட் இதுல ஹைலைட்ஸா என்னென்ன இருக்குன்னா டாக்ஸேஷன் பத்தி பேசியிருக்காங்க, எனர்ஜி டிரான்சிஷன் அண்ட் குளோபல் கிளைமேட் சேஞ்ச், அதுக்காக என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸோட கிளைமேட் சேஞ்ச் அண்ட் பாவர்ட்டி இது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த சமிட்ல வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் climate finance commitment to scale up climate finance from billions to trillions.
இது வரைக்கும் வந்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பில்லியன்ஸ்ல தான் இருக்கு. பட் இதை வந்து ட்ரில்லியன்ஸ்ல கன்வெர்ட் பண்ணுன்னு பேசுறாங்க. பட் எப்படி கன்வெர்ட் பண்ணுன்னு பேசல. பட் இது வரைக்கும் பில்லியன்ஸ்ல தான் கொடுத்துருக்கோம். இனி வந்து ட்ரில்லியன்ஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுங்கிறாங்க. அதாவது 1.6 ட்ரில்லியன் எவ்ரி இயர் ஒரு டெவலப்டு கண்ட்ரி வந்து டெவலப்பிங் கண்ட்ரிக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணும்போது அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் கிளைமேட் சேஞ்ச் வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டாக்ஸேஷன் ஆஃப் பில்லியனர், இது வரைக்கும் லைக் ரொம்ப சூப்பர் ரிச் லைக் எலான் மஸ்க், அதானி, இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா வந்து மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பர்டிகுலரா ஒரு கண்ட்ரியை வச்சு மட்டும் வந்து அவங்கள வந்து டாக்ஸேஷன் பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ரெவன்யூங்கிறது வந்து வேர்ல்டுல இருந்து வேர்ல்டு ஃபுல்லாவே வந்துட்டு இருக்கு, லைக் மெட்டா அந்த மாதிரி கம்பெனிஸ்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி பில்லியனர்ஸ், அந்த மாதிரி சூப்பர் ரிச் பீப்புளை வந்து எப்படி டாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிஸ்கஷன் எடுத்துட்டு வராங்க. இதுக்கு பிரேசில் என்ன சொல்றாங்கன்னா, டு டாக்ஸ் அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ். இந்த ப்ரப்போசல் எடுத்துட்டு வந்ததே வந்து பிரேசில் தான். குளோபல் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்றாங்க. லைக் இது வந்து ஒரு பர்சனலா ஒரு கண்ட்ரியையும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது, நேஷனல் எக்கனாமிக் சார்னிட்டியும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. லைக் இந்த கண்ட்ரியில இருக்கேன் நாங்க தான் டாக்ஸ் போடுவோம் அந்த மாதிரி இல்லாம வேர்ல்ட்ல இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பொதுப்படையா ஒரு டாக்ஸ் போடணும் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. பட் இது இன்னும் வந்து ஒரு பேச்சு வாக்குல தான் இருக்கு. அண்ட் குளோபல் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி அலையன்ஸ், இதுக்காக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து செட்டப் பண்ண போறாங்க. இதுக்கு வந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து செட்டப் பண்ண போறாங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, எப்படி ரிசோர்சஸை வந்து மொபிலைஸ் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி சூப்பர் ரிச்ல இருந்து வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பீப்புள்கிட்ட இருந்து ரிசோர்ஸை மொபிலைஸ் பண்ணி அண்ட் சோஷியல் டெக்னாலஜிஸ் எந்த மாதிரி எல்லாம் இன்னோவேட்டிவா வந்து அந்த பீப்புளுக்கு வந்து போய் சேர்ற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் இவங்க அதுக்காக ஒரு கோலும் வச்சிருக்காங்க. வித் 82 கண்ட்ரீஸுக்கு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியாவும் இருக்காங்க, இந்த கோலை வந்து சப்போர்ட் பண்றதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட 500 மில்லியன் பீப்புள் 2030க்குள்ளார நம்ம அவங்கள வந்து பாவர்ட்டில இருந்து வெளியில எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ரிஃபார்ம் அண்ட் எம்டிபி. லைக் எம்டிபினா மல்டிலேட்ரல் டெவலப்மெண்ட் பேங்க். இத வந்து ஒரு காமன் வேர்ட் வச்சு சொல்லுவாங்க. லைக் வேர்ல்ட் பேங்க், IMF மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து எம்டிபின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி இந்த கிளைமேட் சேஞ்ச் அந்த பாவர்ட்டி மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. அண்ட் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் ஃபார் ஹை இம்பாக்ட் ப்ராஜெக்ட். ஹை இம்பாக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்ட் மொபிலைஸ் பண்றது. லைக் பிசிக்கலா மட்டும் இல்லாம சோஷியலாவும் வந்து ஃபண்ட் வந்து ரைஸ் பண்றது. லைக் இப்போ ப்ரிப்பேர்ட்னஸ் ஃபார் பேண்டமிக் மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஃபண்ட் மொபிலைஸ் பண்றது. அண்ட் இப்போ சர்டன் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு அதிகமா வந்து ப்ராஜெக்ட் வந்து ஸ்பெண்ட் பண்றது, அதெல்லாம் தான். அண்ட் எனர்ஜி டிரான்சிஷன், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் கிளீன் டெக்னாலஜிஸ் அண்ட் ரெடியூஸ் ஃபுட் லாஸ். இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டாவே இருக்கு. லைக் எல்லா கண்ட்ரீஸ்மே மேஜரா இதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி ஃபாசில் ஃபியூவல்ஸை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணலாம் அப்படின்ட்டு அண்ட் கிரீன் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த மீட்டிங்ல பேசியிருக்காங்க. லைக் அப்ரப்டா ஸ்டாப் பண்ணாம ஸ்மூத்தா எப்படி வந்து இதை வந்து டிரான்சிஷன் பண்ணி எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி ஃபுட் வேஸ்டேஜை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி இதுல வந்து பேசியிருக்காங்க. அண்ட் அந்த மாதிரி ஃபாசில் ஃபியூவலை ஃபேஸ் அவுட் பண்றதுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணுங்கிறத பத்தியும் பேசியிருக்காங்க. இஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணும்போது ஆப்வியஸா அந்த கண்ட்ரி வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்து ஃபேஸ் பண்ணும். ஸோ பெரிய அளவுக்கு இல்லாம அந்த கிரைசிஸோட ரேட்டை வந்து எப்படி குறைச்சு நம்ம வந்து மினிமலா வந்து அதை வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்க்ளூஷன் ஆஃப் நியூ SDG. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா SDG அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து 17 தான் இருக்கு. இது வந்து யுனைடெட் நேஷன்ஸோடது. பட்
இவங்க 18th கோலா எத்னிக் அண்ட் ரேஷியல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வராங்க. அதாவது யூஎன்னை பொறுத்த வரைக்கும் 17 கோல் தான், பட் G20 வந்து 18th கோல் வந்து வேணும் அப்படின்ட்டு ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. இதை பாத்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா ஏன் இப்ப எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, இஸ்ரேல் அண்ட் பலஸ்தீன், உக்ரைன் அண்ட் ரஷ்யா இந்த மாதிரி கான்ஃபிளிக் நடக்குது இல்ல, இதோட மேஜர் கோர் இஷ்யூ என்னன்னு போய் பாத்தீங்கன்னா அதோட எத்னிசிட்டி தான். சோ அந்த எத்னிக் பீப்புள், அதனாலதான் இவங்க வந்து கான்ஃபிளிக்ட் அதிகமா இருக்கு. சோ இதை வந்து எஸ்டிஜி கோல்ல 18th கோலாவும் இதை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் உக்ரைன் அண்ட் மிடில் ஈஸ்ட் கான்ஃபிளிக், இவங்க என்ன சொல்றாங்கன்னா லைக் அந்த கான்ஃபிளிக்ட வந்து குறைக்கணும், ஃபைட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும், அண்ட் அதிகமான டிப்ளமேட்டிக் டாக்ஸ் பேசணுங்கிறாங்க. அண்ட் லெபனான் அண்ட் காசால வந்து சீஸ்ஃபயர் எடுத்துட்டு வரணும். அண்ட் அங்க இருக்கிற பீப்புளுக்கு வந்து ஹியூமனிடேரியன் நீட் கொடுக்கணும், அவங்க புடிச்சு வச்சிருக்கிறவங்களெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி இது எல்லாத்த பத்தியும் வந்து இந்த மீட்டிங்ல வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் சம்மப். லைக் இந்த G20 மீட்டிங்ல அவங்க எதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க அப்படின்ட்டு, இன்க்ளூஷன் SDG 18 இன்க்ளூட் பண்றது, குளோபல் கவர்னன்ஸ், எனர்ஜி டிரான்சிஷன், ஃபினான்ஷியல் ரிஃபார்ம் அண்ட் குளோபல் ஹங்கர் அலையன்ஸ், டாக்ஸேஷன் ஆஃப் த பில்லியனர், கிளைமேட் ஃபினான்ஸ். இது G20 பாத்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் தான், பட் இவங்க இதுல எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து கவர் பண்றாங்க. லைக் டாக்ஸேஷன் போடுறதுல இருந்து, ஹங்கரை குறைக்கிறதுல இருந்து, கிளைமேட் ஃபினான்ஸ் பண்றதுல இருந்து, இந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே அந்த ஃபினான்ஷியல் மேட்டரை வந்து எடுத்துட்டு வராங்க இந்த G20ல. தேங்க்யூ.